நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கஞ்சி மாவு அரைக்கலாம். அதுக்காக நான் பொருளுங்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கேழ்வரகு வந்து ஒரு 1/2 கிலோ, கம்பு வந்து ஒரு 1/2 கிலோ, சம்பா கோதுமை ஒரு 1/4 கிலோ, வெள்ளை மூக்கல்ல ஒரு 200 கிராம், பச்சை பட்டாணி ஒரு 200 கிராம், பாதாம் வந்து ஒரு 200 கிராம், அதுக்கப்புறம் திணை ஒரு 100 கிராம் இருக்குது, 200 கிராம் ஜவ்வரிசி, ஏலக்காய் ஒரு 10 கிராம், மஞ்சள் பட்டாணி ஒரு 100 கிராம், வேர்க்கடலை ஒரு 200 கிராம், உடச்சக்கடலை ஒரு 200 கிராம், அப்புறம் முந்திரி பாருங்கள் ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சிறுதானிய கடைக்கு போயிட்டு நான் இந்த அரிசிங்கெல்லாம் வேணும்னு கேட்டேன்ப்பா. அங்கே பாருங்களேன், தசாவதாரம்னு சொல்லிட்டு ஒரு 10 விதமான அரிசிப்பா, சூப்பராக கொடுத்துருக்கான்பா. அவன் 100 கிராம் பார்த்து கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த குள்ளங்கார் அரிசி 100 கிராம், 60ஆம் குருவை 100 கிராம். நான் அரிசியை திருப்பி வைக்கிறேன். சிகப்பரிசி மட்டரிசி 100 கிராம், பூங்கார் அரிசி 100 கிராம், கேரளா மட்டரிசிப்பா இது 100 கிராம், காட்டு யானம் அரிசி 100 கிராம், தாழம்பூ சம்பாப்பா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா பாருங்கள். தாழம்பூ சம்பா 100 கிராம், கருப்பு கவுனி 100 கிராம், கைக்குத்தல் அரிசி 100 கிராம், மாப்பிள்ளை சம்பா 100 கிராம். இந்த 10 விதமான அரிசி 180 ரூபான்னு கொடுத்தாங்கப்பா. சராசரியாக ஒரு நல்ல பரவாயில்ல, 180 ரூபா வந்து இந்த 10 விதமான அரிசி கிடக்குது. சூப்பராக இருக்குப்பா. இது எல்லாத்தையும் இப்போ நான் சூப்பராக வறுத்து கஞ்சி மாவு ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நீங்களும் வறுத்து போடுங்க. இதில் கொஞ்சம் சுக்கு போடணும். இதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த பாரம்பரிய அரிசிலாம் கஞ்சி குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இப்போ தனித்தனியாக எங்கேப்பா வச்சு குடிக்க முடியுது? சத்து மாவாக வச்சு குடிக்க வேண்டியது தான். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்களும் இது மாதிரி கிடைச்சா வாங்கி பண்ணுங்கள். சிறுதானிய கடையில் கிடைக்கிது இந்த அரிசி. இதெல்லாம் நான் வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்து மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அரிசிங்கெல்லாம் காமிச்சேன்ல நான், அதையெல்லாம் நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குப்பா இந்த கஞ்சி மாவு. இதை நான் வந்து காலையில் கஞ்சி வச்சு குடித்தோம். 2 மணி வரைக்கும் பசியே இல்லைப்பா. ஒரு 2 டம்ளர் கஞ்சி குடித்தேன். அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கஞ்சி. நீங்கள் இல்லாமல் இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, வயசானவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.